வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தீபா எப்படியாவது கார்த்தியை கல்யாணம் பண்ணிடணும், அதுக்கு 10 லட்ச ரூபா இந்துக்கிட்ட இருக்குது, அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தீபாவுக்கு கால் வருது. அங்கே கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, தட்டை மாற்றுறாங்க, உடனே போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தீபா அலறி துடிச்சு அங்கே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தேவகி சொல்கிறாங்க, என்ன பார்க்குற, அந்த பணத்தை தங்கச்சிட்ட இருந்து அந்த வீட்டில் உள்ளவங்க வாங்கிட்டாங்க, இனி உனக்கு அந்த பணம் வராது. அப்படி இருக்க நேரம் என் பையன் எதுக்காக கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக தான் நான் என் அண்ணி பையன் மகளையே பொண்ணாட்டு பார்த்துட்டேன். இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. என் அன்னை மகளுக்கும் இந்த என் பையன் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. இந்த விஷயத்த அப்படியே கேட்டு அதிர்ச்சியில் நம்ம தீபா பாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா கிட்ட சொல்லுறாங்கங்க, நம்ம இந்த பாரு, எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கா. அவள் வயிற்றில் கதிரோட குழந்தை இருக்குது, கார்த்தியோட குழந்தை இருக்குது. ஆனால் அது தெரியாமல் மறைச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா மானம் பேரும் இதெல்லாம் அந்த கிருபாயிட்ட இருந்து 10 லட்சத்தை வாங்கி கொடுத்து தான் கல்யாணத்தை பண்ணணும்னு அந்த தேவகி 10 லட்சம் தந்தா தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கடையில் எல்லாமே குடிமொழிவி போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தேவகி 10 லட்சத்துக்காக அவள் பையன் தப்பு பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கைப்பிடிக்காமல் இருப்பானா, கல்யாணம் பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு அந்த இடத்துல தேவகியை வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட தீபாவை கார்த்தி கூட சேர்த்து வைக்கிறாங்க நம்ம கருணா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம கருணாவுக்கு ரொம்பவே கவலை. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நாயை விட கேவலமாக நம்மளை நடத்துகிறாங்க. ஆனால் உண்மையாட்டே நான் கூட பிறந்த அண்ணனாட்டு தான் திவாகரையும் கிருபாயையும் பார்க்குறேன். அப்படி இருக்க நேரம் இவங்க யாரையும் இன்னும் மதிக்கலை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கருணாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க ஏன் தான் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்டுனியா அப்படின்னு கேட்க நேரம் நான் என் கல்யாணத்தை நிப்பாட்டலை, எப்படி கல்யாணம் நின்றுச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு ஆராய்ச்சி பண்ணதுக்காக நம்ம இந்து எப்படி கல்யாணத்தை நின்றுன்னு உனக்கு காட்டி தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கருணாவை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. இந்துவோட அப்பா கால் பண்ணி அழுறாங்க. தீபாவுக்கு கல்யாணம் நடக்காமல் முடியாமல் 1000 போல் இருக்குது, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு இந்து கேட்குறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு அந்த தீபாவுக்கு லவ் பண்ண அந்த பையன் கார்த்தியை வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போதாட்டு நம்ம தீபாவுக்கு தகவல் வந்துச்சு, நீ 10 லட்சத்தை தந்தியனா உடனே போய் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம தீபா மிரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தீபாவோட அப்பாவும் தீபாவும் கிளம்பி போகிறாங்கங்க. அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் தேவகி வீட்டில் என்கேஜ்மெண்ட் தட்டை மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம தீபாவை பார்த்தோன்னா, எதுக்குடா கார்த்தி நீ இவ்வளோ எதுக்கு கல்யாணம் பண்ண போகிறா, எனக்கு நிலைமை நீ யோசித்து பார்த்தியாடா, லவ் பண்ணமே அப்படின்னு கேட்க நேரம், லவ் பண்ணமா, பணம் தான் எனக்கு முக்கியம், 10 லட்சத்து ரூபாயை தந்துட்டு நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த இடத்துல தேவகி சொல்ல நேரம், இதெல்லாம் ஒரு பொம்பளையாச்சே அப்படின்னு அந்த இடத்துல தோணுது. என்னடி பார்க்குற, அந்த வீட்டில் பணம் உன் அக்கா கைக்கு வந்துட்டு அதை தந்து நீ கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தியா, அதை மறுபடியும் தங்கச்சியோட பித்தலாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டான் திவாகர். இனி கண்டிப்பாக அந்த பணம் அவள் கைக்கு வரப்போகிறதில்ல. அப்படி இருக்க நேரம் இந்த கல்யாணத்துக்கு நீ 10 லட்ச ரூபா தங்கச்சி சந்து உன் கல்யாணத்தை எப்படி நடத்துது, அதெல்லாம் நடக்காது. அதுக்காக தான் என் பையன் எதுக்காக காவல் இருக்கணும், என் பையனுக்கு தான் இப்போ என் அன்னை மகளை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் சம்மந்தம் நடக்காமல் போவாது. கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிடுவாங்க, எனக்கு தெரியும், இதுதான் என் அன்னை பொண்ணு, பார்த்துக்க, இவ தான் கார்த்தியை கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுங்க. ஏ கார்த்தி, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தீபா சொல்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்க தீபா, வேறு வழி இல்லை, எங்கள் அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு பெரிய தொடநடுங்கியாட்டம் நம்ம கார்த்தி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தீபா அப்படியே கோபிச்சுட்டு வராங்க. என்னம்மா பண பெய்யாட்டு இந்த பொம்பளை இருக்குது, இந்த வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா, ஐயப்பா நீ என் நிலைமையை புரிஞ்சுக்கிடல, உனக்கு தெரியலப்பா அப்படின்னு அந்த இடத்துல கோவப்பட்டு நம்ம தீபா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் இனி கருணாவோட ஹெல்ப் இருந்தால் தான்
என் அக்கா வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமைய முடியும் அப்படின்னு வந்து கருணா கிட்ட வந்து இந்து வந்து சொல்கிறாங்க. இந்த பாரு, என் அக்கா ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டா. ஏன்னா இப்போ கார்த்தியோட வாரிசு வந்து என் அக்கா வயிற்றுல வந்து வளருது. ஆனால் இதை மறைச்சி வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இந்நாள் போக போக வயிறு வெளியே காட்டி கொடுத்துரும். கண்டிப்பாக மறைக்க முடியாது. ஊரே அவமானமாக என் அக்காயே பேச போகுது. அதில் வேற இந்த கிருபா வந்து 10 லட்சத்தை தருவான். அவன் கொண்டு கொடுத்து அவங்க மாமியார் அந்த தேவகி பணப்பேய்கிட்ட கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தோம். அதுக்கடையில் இந்த திவாகர் பறிச்சுட்டு போயிட்டா. இப்போ இக்கட்டான சிச்சுவேஷனில் என்ன பண்ணனு தெரியலை. இப்போ என் அக்காளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு வந்து இந்து வந்து கருணாட்ட சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, இதான உன் பிரச்சனை. இப்போவே அந்த தேவகிட்ட போகிறோம். அவங்க பையன் வந்து தப்பு பண்ணி உங்கள் அக்கா வயிற்றுல அவங்க குடும்ப வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க நேரம் அவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களா? அவங்கள விடக்கூடாது, வா அப்படின்னு வந்து நம்ம இந்துவை வந்து கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நல்ல கார்த்தி வந்து அவங்க கட்டிக்க போகிற அந்த பொண்ணோட அழகழகாக சிரிச்சு போஸ் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம கருணா வந்து அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்ட, நீ ஒரு பொண்ணு கூட வந்து தப்பாக நடந்துக்கிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண போறியா? டே, என்ன சொன்ன? என் பையன் எங்கே தப்பாக நடந்தான் அப்படின்னு வந்து வாயை மூடு. உன் பையனோட வாரிசு வந்து தீபா வயிற்றுல வளருது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேரிடியாக கணங்க நம்ம தேவகி இருக்காங்க. நீ 10 லட்சம் நீ சொல்கிற, ஒத்த பைசா தர முடியாது. தீபாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க. ஏம்னா உன் குடும்ப வாரிசே அவள் வயிற்றுல தான் வளருது. இதை வெளியே போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா உன் மானந்தான் நாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கருணா அதிரடியாக வந்து நம்ம தேவகியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு தெரியாது. கார்த்தி, நீ எதுக்குடா இப்படி வந்து அந்த தீபா கிட்ட வந்து விழுந்த? அவள் விரிச்ச வலையில் நீ விழாத, அவள் பின்னாடி போவாத, அப்படி இப்படி நான் சொன்னேனே, நீ கேட்டியாடா? இப்போ அவள் வலையில் விழுந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய 10 லட்சத்தை தராமல் உன் தலையில் டின்னு கிட்ட பார்க்க இந்த கருணா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுமையை வந்து விழுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தீபாவுக்கு இந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, ஒன்று நான் வந்து இங்கே பேசியாச்சு. நீ வந்து இவர் கூட தான் சேர்ந்து வாழணும். உங்கள் வயிற்றுல அவருக்கு வாரிசு உன் வயிற்றுல வளருதுல, அதையெல்லாம் வந்து கருணா வந்து போட்டு உடைச்சிட்டான் அப்படின்னு வந்து சொன்னேன்னா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்லணும்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சா நீங்களும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் இப்போது இவங்க வீட்டில் இப்போ தகராறு பண்ணி ஒன்றை அவர் கூட சேர்த்து வைக்க, நீ உடனே வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தீபா கூட வந்து கார்த்தியை வந்து சேர்த்து வச்சுறாங்க நம்ம கருணா. இந்து வந்து சொல்கிறாங்க, என் அக்காவோட வாழ்க்கை இந்த 10 லட்சத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீ வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து நல்லா ஆக்கி வச்சுட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டு இந்து வந்து கருணாவை கட்டி பிடிச்சி வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த குடும்பத்தையே வந்து நீதான்ப்பா எல்லாத்தையும் வந்து வழி நடத்துகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்துவோட அப்பா வந்து கருணாவை வந்து பார்த்து வந்து சொல்கிறாங்க.